இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40. நம்ம கொல்லிமலை போகிற நேரம் பார்த்தோன்னா இன்னைக்கு கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ரொம்பவும் க்ரௌடாக இருக்குது. நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த 3 நாளைக்கு முன்னாடி நம்பிங்கிறதுனால இன்னைக்கு பஸ் எதுவுமே கிடைக்கல. எனக்கு ஒரு சின்ன ஆசை, இந்த வீடியோவை எத்தனை பேர் எங்கேருந்துலாம் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பயணிக்கிற பேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:40க்கு எடுத்தாங்க. 9:40க்கு எடுத்த பஸ்ஸு நம்ம நாமக்கலுக்கு கிட்டத்தட்ட நெருங்க போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுது. 6 மணிக்கு கரெக்டாக போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா சென்னையிலேருந்து நாமக்கலுக்கு பேருந்து பயணத்தில் கரெக்டாக 8 மணி நேரம் ட்ராவல் காட்டுது. நீங்கள் பார்க்குற அந்த மலை தாங்க கொல்லிமலை. நம்ம கிட்டத்தட்ட நாமக்கல்லில் நெருங்கிட்டோம். காலையில் 6 மணிக்கு ஷார்ப்பாக நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்டாங்க. நம்ம தனியாக கொல்லிமலைக்கு போகலாங்க. நம்ம கூட மொத்தம் 15 பேர் வராங்க. நம்ம தாங்க இந்த கொல்லிமலை ட்ரிப்பில் லேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நாமக்கல் வந்துட்டு நேரம் கொல்லிமலை ரீச் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டம் அந்த பஸ்ஸில் ஏறுது. ஆறு 7 8 9 10 கரெக்டாக 5 மணி நேரம் கொல்லிமலை ட்ராவலு. இந்த 5 மணி நேரமாக நம்ம நின்றுட்டு தான் போகணும். நம்ம டிரைவர் என்ன காலையிலே பயங்கரமாக முருகனுக்கு பூஜையெல்லாம் போட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருங்க. நம்மளோட கொல்லிமலை பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கொல்லிமலையோட அடிவாரத்தை தொடரத்துக்கு மொத்தம் 40 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 40 கிலோமீட்டரும் நம்ம நார்மலாக தான் போகணும். அதுக்கப்புறம் தான் மலை பயணம் தொடரும். நம்ம இப்போ கொல்லிமலையோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இப்போ கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுது. கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் 10 மணி ஆகிடும். அதனால் எல்லோரும் இங்கேயே சாப்பிட போகிறாங்க. நம்மளும் இங்கே தான் சாப்பிட போகிறோம். உடனே கூட்டம் வந்ததுனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணி தான் சாப்பிட்டோம். நான் மொத்தம் 10 நிமிஷமாக இலையை சும்மா வச்சுட்டே இருந்தேன். இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா காலையில் பரோட்டாலாம் போடுறாங்க. நமக்கு காலையிலே பரோட்டா சாப்பிட்டு பழக்கமே கிடையாது. அதனால் நம்ம இன்றைக்கி நெய் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். அவ்வளோதாங்க, நம்ம காலையிலே ஒரு பிடிச்சாச்சு. நம்ம இனிமேல் மலை ஏற ஆரம்பிக்க வேண்டியது தான். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கொல்லிமலையோட நுழைவாயில். நம்ம பயணிக்கிற இந்த பேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாகவே பொறுமையாகவே போனது. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் நம்ம கொடைக்கானல் ஊட்டிலலாம் மிஸ்ட் எப்படி ஃபார்ம் ஆகுமோ அதேமாரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ்ட்லாம் இருந்துச்சு. நீங்கள் இந்த பஸ்ஸில் திடீர்னு இறங்குனா கூட இறக்கி விட மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இடமே கிடையாது. இங்கே பஸ்ஸு இடையில நிறுத்தவும் மாட்டாங்க. நீங்கள் பைக்கில் இல்லை கார்லேயே வரீங்கன்னா இந்த குரங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கெட்டு இல்லைனா வாழைப்பழம் எடுத்துருவாங்க. இந்த 74 கொண்டை ஊசி வளைவாக நம்ம முடிக்க போகிறோங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மலைவாழ் மக்களை பார்க்கலாம், நிறைய ஊர்களை பார்க்கலாம், நிறைய மலைகளை பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நேரத்தில் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்லேயோ இல்லை கார்லேயோ வந்தீங்கன்னா முட்டை போண்டா பஜ்ஜிலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சூடாக உள்ளே போகலாம். இந்த ஊர் தாங்க செம்மேடு. கொல்லிமலையோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இது தாங்க. நம்மளோட குரூப் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒவ்வொரு மூலையிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம அங்கே போகிறதுக்கு எப்படி இருந்தாலும் மணி 10 மணி ஆகிடும். உங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி அரப்பளீஸ்வரர் கோயிலோட நிப்பாட்டிப்போம்.
எல்லக்கராய் யார இறங்குமா? எல்லக்கராய் எல்லக்கராய் இறங்குது யாரு? இந்த ஊரோட ஸ்டாப் பார்த்தீங்கன்னா எல்லக்கரைங்கிற ஒரு சின்ன ஸ்டாப் இது. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையோட டவுனுங்க. இதுதாங்க சோளக்காடு. கொல்லிமலையில் எல்லாமே கிடைக்கிற இடம் இந்த இடத்துல மட்டும்தாங்க இருக்குது. இதுதான் சோளக்காடு டவுனு. இங்கே தான் பஸ் ஸ்டாண்டு எல்லாமே இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிற ரோடு தான் அரப்பளீஸ்வரர் கோயில் போகிற வழி. அதாவது நீங்கள் நாமக்கல்ல ஏறினீங்கன்னா நாமக்கல்ல இருந்து இருக்கிற பஸ் எல்லாமே கொல்லிமலைன்னு போட்டு போகாது, அரப்பளீஸ்வரர் கோயிலும் போட்டு தான் வரும். இந்த பஸ்ஸு லாஸ்ட்டாக போயிட்டு நிற்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயில் தான். நம்ம இப்போ அரப்பளீஸ்வரர் கோயிலோட லாஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம பார்த்தோன்னா இப்போ அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு வந்தாச்சு. அடுத்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம அரப்பளீஸ்வரர் கோயிலோட ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அரப்பளீஸ்வரர் கோயிலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மன் கோவில் பார்க்குறோம். இந்த கொல்லிமலை பேருந்து பயணம் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த அரப்பளீஸ்வரர் கோவிலுக்கு நம்ம எப்படி வந்தோங்கிறத போன வீடியோவில் காட்டியிருப்பேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறோம், பார்த்துட்டு வந்துருங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த பேருந்தில் தாங்க நம்ம நாமக்கல்லேருந்து 5 மணி நேரம் டிராவல் பண்ணி கொல்லிமலைக்கு வந்திருக்கோம். சரி வாங்க நம்ம இந்த கோவிலோட சிறப்பம்சங்களை பற்றி பார்த்துடலாம். இந்த கோவிலுக்கு பக்கத்தில் தாங்க நம்ம ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி இருக்கு. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அமெரிக்காவும் கனடாவும் இணைக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கு. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா உலக தேசத்தில் ஒன்று சொல்லப்படுறாங்க. எதற்காக இந்த ஃபால்ஸ் உலக தேசத்தில் ஒன்று சொல்றாங்கன்னா ஆறாக வந்து நீர்வீழ்ச்சியாக கொட்டுறதுனால தான் இந்த ஃபால்ஸை உலக தேசத்தில் ஒன்று சொல்றாங்க. இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவையும் கனடாவையும் இணைக்கிற ஃபால்ஸ் இது மட்டும்தான். அந்த காரணத்தினால தான் நயகரா ஃபால்ஸ் ரொம்ப பேராலும் பேசப்படுது. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்டிலையும் ஆறாக வந்து அருவியா மாறி கொட்டுற நீர்வீழ்ச்சி இருக்கான்னு கேட்பீங்க. நிச்சயமா இருக்குங்க. எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கொல்லிமலைங்கிற ஊர்ல ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியா இருக்கு. இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பற்றி பேசணும்னா அதுக்கு தனி வீடியோவை போடணும். நம்ம தஞ்சை பெரிய கோவிலை பற்றி எத்தனை வரலாறு மறைக்கப்பட்டதோ அதே மாதிரி இந்த ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியை பற்றி நிறைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம இப்போ கோவில் உள்ள வந்தாச்சுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா 6 முகம் கொண்ட முருகர் இருக்காரு. கொல்லிமலையிலேயே 6 முகம் கொண்ட முருகன் கோவில் இந்த கோவில் மட்டும்தாங்க. இந்த கல்லில் நம்ம கையை வச்சு எதை நினைச்சாலும் அது கண்டிப்பாக நடக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஒரு வழியாக நம்ம குழுவை சந்திச்சாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க தான் நம்ம குழுவோட லீடர். குமரேசன் பார்த்தீங்கன்னா தருமபுரி, சங்கர் அண்ணா பார்த்தீங்கன்னா மதுரை. நம்ம இப்போ இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களை பார்த்துடலாம். ஒரு சிவன் கோவில் ஒரு இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வைப்பு தலம் இல்லைன்னா பாடல் பெற்ற தலம்னு சொல்லுவாங்க. வைப்பு தலம்னா என்ன, பாடல் பெற்ற தலம்னா என்னன்னு பார்த்துடலாம். 12 திருமுறைகளை பாடிய நாயன்மார்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலை பற்றி பாடியிருந்து அது வந்து பாடல் தலம்னு சொல்லுவாங்க. வைப்பு தலம்னா இந்த நாயன்மார்கள் ஏதாவது ஒரு இடத்துல இந்த கோவிலை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வைப்பு தலம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வைப்பு தலம்னு சொல்றாங்க. இந்த கோவில் இருக்கிற சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர். இங்க இருக்கிற அம்பிகையோட பேரு அறம் வளர்த்த நாயகி. இங்க இருக்கிற மக்கள் ஆதி காலத்துல ஆத்துல மீனை பிடிச்சி வெட்டினாங்களாம். ஆனா அந்த மீன் பாத்தீங்கன்னா மறுபடியும் உயிர் வந்து துள்ளி குதிச்சுதான். அறுத்த மீனை உயிர் பெற்ற பெருமையை இந்த சிவபெருமானுக்கு மட்டும்தான் இருக்குன்னு இந்த ஊர் மக்கள் எல்லாம் நம்புறாங்க. இந்த அரப்பளீஸ்வரரை பத்தி அம்பலவாண நாவலர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், கம்பர் இவங்க எல்லாருமே 100 பாடல்கள் எழுதி இந்த கோவிலை பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவில்ல மட்டும்தான் உள்ள நுழையிறதுக்கு ஒரு வாசலும் வெளியே வரதுக்கு ஒரு வாசலும் இருக்கு. இந்த கோவிலை பற்றி இப்போ உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அவங்க வீட்டிலே உருவாக்கின கொய்யாப்பழம், அது மட்டும் இல்லாமல் நிறைய மூலிகைகள்லாம் வச்சுருக்காங்க. அக்கா கொய்யாப்பழம் எவ்வளோக்கா? இது வந்து மூலிகையா இல்லைனா சாப்பிட்ற பொருள்னு என்னென்ன தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன பொருள்னு.
நம்ம அரப்பளீஸ்வரர் கோவிலை முழுமையாக சுற்றி பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக போகக்கூடிய இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கொல்லிமலையுமே காக்கிற கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தான் போகிறோம். நம்ம டீம் மெம்பர்ஸ்லாம் எப்படி போகலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்போ எப்படி போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஜெயின்னு போர்டு போட்டு ஒரு ப்ரைவேட் பஸ் நிற்குது இல்லைங்க, நம்ம இப்போ அதில் தான் போக போகிறோம். காரவள்ளி என்ன படியை காணோம். நம்ம நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் கூட்டமே இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஏறி நம்ம கர்நாடகம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டோம். இங்கேருந்து கொல்லிமலைக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 கிலோமீட்டர் வருது. நம்மளாம் சாதாரணமாகவே மலைப்பகுதியில் பைக்கை ஓட்டுறது கொஞ்சம் பயப்படுவோம். ஆனால் இந்த டிரைவர்னா இந்த வண்டியை வேற மாதிரி ஓட்டினாரு. நீங்களே பாருங்க. நல்லா இருந்துச்சு. என்ன ஸ்பீடாக போனேன், ஸ்பீடாக பஸ்ஸில். இங்கே ரோடே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அந்த காருக்காரங்களாம் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஏறி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு 5 நிமிஷமாக இங்கே தான் நிற்குது. நம்ம டிரைவர் ஆனால் ரொம்ப காண்டாகி இடத்த திட்டி விட்டாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வாழைத்தோப்பு தான். இந்த பக்கம் ஃபுல்லாக வாழைத்தோப்பு விவசாயம் தான் பண்ணுறாங்க. நம்ம இப்போ கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. எல்லாரும் வந்தாச்சான்னு பார்த்துருங்க, யாராவது மிஸ் ஆகிட போகிறாங்க. கொல்லிமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு அடிக்கடி பஸ் இருக்காது. 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு பஸ் இருக்கும். கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு 2 கிலோமீட்டர் நடக்கணும். இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீடு ஃபுல்லுமே வெறும் செம்பருத்தி பூ தான். இங்கே போர்டு கூட போட்டிருக்காங்க, இங்கே யாரும் பூக்கள்லாம் பறிக்க கூடாதுன்னு. ஆனால் நாங்கள் அதே மீறி நிறைய பூலாம் பறிச்சு வந்துட்டோம். விடுதலை படத்தோட டைரக்டர். இந்த ராட்சச மரங்களில் படர்ந்துருக்கிறது எல்லாமே மிளகு செடி தான். நீங்கள் கொல்லிமலைக்கு வந்தீங்கன்னா வெந்தயம், சீரகம், கடுகு, மிளகு, சோம்பு எல்லாமே கம்மி விலையில் வாங்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இதுதான் வேலையே. நீங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே மிளகு செடி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி பார்த்தீங்கன்னா ஏலக்காய் செடி. நடந்து போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் கடை தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி, போண்டா, பணியாரம் நல்லா சுட சுட கொடுக்குறாங்க. நம்ம சாப்பிட்டுட்டு சூப்பராக போகலாம். நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவிலை நெருங்கிட்டோம். ஆனால் சப்ஸ்கிரைபரா நீங்கள்? என்னோட சப்ஸ்கிரைபரா? நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவிலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் எட்டுக்கை அம்மன் கோவிலோட ஆர்ச்சி. இதை நீங்கள் தாண்டி தான் உள்ளே போகணும். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களே உருவாக்கின பொருட்கள் நிறைய பார்க்கலாம். நீங்கள் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அந்த மாதிரி சீசனில் இங்கே வந்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி போனீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீலிங் கிடைக்குமோ அந்த ஃபீலிங் உங்களுக்கு இங்கே கிடைக்கும். நடங்க போலாம்
நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிட்டே மூலிகை சூப்பு குடிக்க வைப்பாங்க. அது ரொம்ப ரேட்லாம் கிடையாது, மிஞ்சி மிஞ்சி பண்ணால் ஒரு 10 ரூபா தான் இருக்கும் அந்த மூலிகை சூப்பு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோவில் உள்ள வந்தாச்சு. அன்றைக்குமே செல்ஃபி கட்ட மட்டும் நீங்கள் அன்னைக்கு அந்த மாதிரி தான் பிரான்மலை ட்ரெக்கிங் போனப்போ என்னோட செருப்பை எவனா களவாண்டு போயிட்டான். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிலை தான் எட்டுக்கை அம்மன். இன்னும் உள்ளே போனீங்கன்னா உள்ள கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை அம்மன் கோவில் இருக்கும். அது வேற சாமி, இது வேற சாமி. இந்த கோவிலில் நான் பார்த்து பகிர்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கோழியை ஒரு சூளத்தில் அப்படியே குத்தி வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட அமானுஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூளத்தில் குத்துன கோழியை யாருமே எடுக்க மாட்டாங்க, எந்த உயிரினமும் சாப்பிடாது. பணத்தரை அம்மன் சொல்லுவாங்க. அங்கேருந்து பெரிய கோயில் போயிடுச்சு. அங்கேருந்து உடனே இங்கே எட்டுக்கிழமை வேலை அது பூர்வ அங்கே இருக்குது. அதான் வந்து இங்கே இருக்குது. இது இப்போ தான் வந்து கொஞ்சம் நாள் திருவிழா டைம் இந்த மாதம் சித்திரை மாதம் அந்த பேர் தெரியாது. ஊர் மக்கள் கூடி ஒரு விழா மீட்டிங் போடுவாங்க. போட்டு ஊர் மக்கள் வந்து ஒரு வாசம் விரதமாக இருப்பாங்க. கறிக்காக முடியாமல் வெறும் ரசம் சாம்பார் சாப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அப்புறம் ஒரு வாரமாக சுத்தமாக இருப்பாங்க. வீட்டுக்கு போகும்போது தூரம் வெளியே போக சொல்லுவாங்க. ஒரு 3-4 நாள் ஒரு வாரமாக இருக்கும். ஒரு வாரம் சுத்தமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து மறுபடியும் இந்த பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைப்பாங்கன்னா வெண்பொங்கல் வைப்பாங்க, சகரம் வைப்பாங்க. தொட்டுக்கு வந்து உப்பு தண்ணி வைப்பாங்க. மிளகாய் மொச்சை ஒரு மொச்சை போட்டு அது சாப்பாடு. அன்னதானம் எனி டைம் போடுவாங்களா? இல்லை, யாராவது கீழே வேண்டுவாங்க. நாங்கள் வந்து ஏதோ ஒரு நாளைக்கே நாங்கள் கோயில் செயலாளர் ஃபோன் நம்பர் எதுவும் மேலே ஒரு கோயில் இருக்கு. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா சித்திரை மாதம் 4 நாள் வந்து திருவிழா நடக்குமா. நீங்கள் சித்திரை மாதம் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த திருவிழாவை பார்த்துட்டு போகலாம். இங்கே விநாயகர் சிலை இருக்குது. இந்த விநாயகர் சிலை பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறாங்க. இந்த பூஜை பண்ணால் இந்த கயிறை பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த கயிறை கட்டினா நம்மளுக்கு உடம்புல இருக்கிற நோயெல்லாம் தீரும்னு சொல்கிறாங்க. இங்கே கேமராவே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் அதையும் மீறி உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னாடியே வந்து இடம் பிடிச்சி வச்சுருக்காங்க. என்னாச்சு? 12 மணிக்கு தான் பூஜைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்துட்டு போனோம். இப்போ எட்டுக்கை அம்மன் கோயிலோட வரலாறை பார்த்துருவோம். வெள்ளையங்கிரிலேருந்து இந்த கொல்லிமலைக்கு வந்த சித்தர்கள் தவம் இருந்தாங்க இந்த இடத்துல. இவங்க இங்க தவம் இருக்கும்போது இந்த அசுரர்கள்லாம் வந்து சித்தர்களை சித்திரவதை பண்ணாங்க. டெய்லியும் இவங்க தவம் இருக்கும்போது அசுரர்கள்லாம் தவத்தை கழிச்சிட்டே இருந்தாங்க. இதையெல்லாம் தடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணுங்கிறதுனால சித்தர்கள்லாம் சேர்ந்து உருவாக்கின ஒரு தெய்வ சக்தி இந்த கொல்லிமலை கொல்லிப்பாவைங்கிற எட்டுக்கை அம்மன். நீங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம உங்க உடம்புக்குள்ள ஒரு வைப்ரேஷன் வரும். எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு வைப்ரேஷன் உண்டானுச்சு. சித்தர்கள் இன்னாலே கொல்லிமலை தான் சொல்றாங்க. ஏன்னா கொல்லிமலையில இன்னமும் சித்தர்கள்
வாழ்ந்துட்டு இருக்காங்க. சித்தர்கள் எப்படி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களோ அதே மாதிரி இந்த கொல்லிமலையில் இருக்கிற மூலிகைகள் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இங்க சின்ன மூலிகையை பறிக்கணும்னா கூட இந்த கொல்லிமலை எட்டுக்கை அம்மன்ட்ட உத்தரவு வாங்கணும். அப்பதான் இந்த மூலிகைகள் உங்க கண்ணுக்கே தெரியும். இந்த அம்மனை காலையில 8 மணிக்கு நிறைய மூலிகைகளை கொண்டு அபிஷேகம் பண்ணுவாங்களாம். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேங்க. ஆனால் அந்த அம்மனை வீடியோவே எடுக்க விடல யாருமே. எங்களுக்கு சுட சுட பொங்கல் கொடுத்தாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே வரல. நாங்கள் கீழே இறங்கின நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கெடா வெட்டினாங்க. நாங்கள் அந்த கெடா வெட்ட பார்த்துட்டு தான் போனோம். இந்த கோவிலை விட மாசி பெரியசாமின்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே அமானுஷம் தான். எங்களுக்கு இன்னைக்கு டைம் இல்லாததுனால நாங்கள் மாசி பெரியசாமி கோவிலுக்கு போகவே இல்லை. எங்களுக்கு இப்பயே டைம் 4 ஆனதுனால நாங்கள் கீழே அடிவாரத்துக்கு வேற போனோம். நாங்கள் இப்போ கிளம்புனாதான் அடிவாரத்துக்கு நைட்டு 7 மணிக்கு போயிடுவோம். நாமக்கல்லுக்கு போயிட்டோன்னா எப்படி இருந்தாலும் அங்கே பஸ் இருக்காது சென்னைக்கு. சேலம் போய் தான் கரெக்டாக 8 மணிக்கு சென்னை பஸ்ஸை பிடிக்க முடியும். நீங்களே எங்களை மாதிரி ட்ரெக்கிங் பண்ண விரும்புங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நான் வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணி விட்டுறேன். அடுத்த தடவை கொல்லிமலைக்கு வந்தோம்னா மாசில அருவி, மாகாய கங்கை, மாசி பெரியசாமி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம். இவங்களால இந்த கிடாவை வெட்டவே முடியல. அதனாலதான் வேற ஒருத்தர் வராரு இந்த கிடாவை வெட்டுறதுக்கு. நம்ம ஊர்லலாம் கெடா வெட்டும் போது கெடா தலையை சிலுப்புனா வெட்டுருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கெடா அசையாமல் இருந்தால் தான் வெட்டுறாங்க. நம்ம இதோட இந்த கொல்லிமலை வீடியோ என் பண்ணிப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி ட்ரெக்கிங் பண்ணலாம். எங்கள் குரூப் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. உங்கள்ட்ட இருந்து விடை பெறுகிற நன்றி, வணக்கம். என்னாச்சு வெஹிக்கிள் என்னாச்சு?